4,50,000 கோடி ரூபாய் வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அபுதாபிக்கும். முதல் வியாபாரம் கையெழுத்து முடிஞ்சிடுச்சு. 2வது வியாபாரத்தை நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் தொடங்கினார். அபுதாபி மன்னர் சுல்தான் முகமது புகாதிர் அவர்களே, எங்களுடைய இந்தியாவிலிருந்து உங்களுடைய நாட்டிலே வேலை செய்வதற்காக அதிகமான இந்துக்கள் வருகிறார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வணங்குவதற்கு ஒரு கோவில் இல்லை, ஒரு கோவிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அபுதாபி மன்னன் சுல்தான் முகமது புகாதிர் சிரிச்சான். எங்கே வந்து என்னப்பா கேட்குற, நீ எந்த நாட்டில் வந்து என்ன கேட்குற, என்னப்பா விளக்கன்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாதிர். சொன்னார், ஏகன் என்றால் இறைவன் ஒருவன். அப்படியா? குரான் கூட அதான் சொல்லுது. அல்லாஹ் ஒருத்தன் தான் குரான் சொல்லுது. சரியா சொல்றாரு? வேற என்ன சொன்னார்? ஏகன் இறைவன் ஒருவனாய் இருக்கிறார், அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அப்படியா? இதை சொன்னவர் யார்? மாணிக்க வாசகர். எதில் சொன்னார்? திருவாசகத்தில். வேற என்ன சொல்லியிருக்கிறார்? அடங்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தண்டின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினார். என்னப்பா இதுக்கு பொருள்னு கேட்டான் சுல்தான் முகமது புகாதிர். துர்காராவ் சொன்னார், தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவான். இதுதான் குரான் சொல்லுது. இதுதான் குரான் சொல்லுது. தென்னாட்டில் இவருக்கு பேரு சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவன். இவர்தானா? கற்றா கோயிலான அபுதாபி மன்னன். கட்டி முடிக்கப்பட்டது. சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாட்டினுடைய பிரதமர்